நாம் ஏற்கனவே PHP, MySQL டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுற ஒரு சீரிஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது என்னது டேட்டாபேஸ் ஒரு டேபிள் ஒன்றை கிரியேட் செய்து அதில் எவ்வாறு டேட்டா ஒன்றை இன்சர்ட் செய்வது என்பது பற்றியாகும். முதலில் ஏற்கனவே நான் உங்களுக்கு தெரியும், போன வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், சாவி எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லி. இந்த டேட்டாபேஸில் இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு டேட்டாவும் இல்லை. ஸோ முதலாவதாக நான் என்ன செய்தேன், ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ யூசர் என்று ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை ஃபீல்டு வேணும் நீங்கள் கேட்குது. ஸோ நான் இதில் கிரியேட் என்றதை கொடுக்குறேன். எனக்கு 4 இப்போதைக்கு போதும். ஸோ நான் கிரியேட் என்று கொடுக்குறேன், சாம்பிள் பர்பஸுக்காக வேண்டித்தான். ஸோ கிரியேட் என்று கொடுத்தவுடன் நமது டேட்டா பேஸுக்குரிய டேபிள், அதாவது யூசர் என்ற டேபிள் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். இப்பொழுது நான் முதலில் எங்களது டேட்டா பேஸில் இந்த டேபிளினுடைய கொலம்ஸ், அதாவது ஃபீல்டுகளின் நேர்மையை கொடுத்துக்கொள்வோம். முதலாவது நான் என்ன செய்தேன், எனது டேட்டா சீரியல் நம்பர் படி, அதாவது 1, 2, 3 ஆட்டோமேட்டிக்கலி இங்கிலீஷ் ஆகிறதுக்காக நான் முதலாவது யூசர்ஸ் ஐடி என்று சொல்லி ஒரு ஃபீல்ட் நேம் கொடுக்குறேன். அதில் டைப் எப்போவும் இன்டிஜராகவே இருக்கட்டும், நான் இன்டிஜராக கொடுக்குறேன். எனக்கு லென்த் இப்போதைக்கு ஒரு குறைந்தபட்சம் வந்தபடி நான் ஒரு 4 லென்த் கொடுக்குறேன். 4 லென்த்னு சொன்னால் உங்களுக்கு நார்மலாக தெரியும், ரைட்? அப்படியே நாங்கள் இங்கே ஸ்க்ரோல் பண்ணி வரும்னு சொன்னால் இது இண்டெக்ஸ் என்னது, இதுதான் இந்த ப்ரைமரி கீ. ஸோ ப்ரைமரி கீ சம்மந்தமானது டேட்டாபேஸோடு உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, சம்மந்தமாக நீங்கள் படிச்சுக் கொள்ளலாம், ரைட்? அதை நான் என்ன செய்கிறேன், ஒட்டோவாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இந்த ஒட்டோ இன்க்ரிமெண்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் 1 by 1 இன்க்ரீஸ் ஆகி போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்தது யூசர் அண்டர்ஸ்கோர் நேம், யூசர் அண்டர்ஸ்கோர் நேம். அப்போ அதாவது முதலாவது நான் என்ன செய்ய போகிறேன், யூசரோட பேரை வாங்கி எடுக்க போகிறேன். அதுக்காக யூசர் நேம், இதுக்கு நான் வாட்சா கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 150 கேரக்டர்ஸ் தேவைப்படும் நாங்கள் சொல்லுவோம். மற்றொரு நான் இப்போதைக்கு செய்ய தேவையில்லை. அதே மாதிரி நான் இரண்டாவதாக அந்த யூசரினுடைய இமெயில் அட்ரஸை வாங்கி எடுக்க போகிறேன். இமெயில், அதுவும் ஒரு வாட்சா ஃபீல்ட் தான். நான் அதுக்கும் ஒரு 150 கேரக்டர்ஸ் கொடுக்குறேன். இறுதியாக பாஸ்வேர்ட், ரைட்? பாஸ்வேர்ட் குறைந்த எங்களுக்கு 8 கேரக்டர் எழுதுவோம். ஸோ நான் என்ன செய்கிறேன், 150 கேரக்டர்ஸ் கொடுக்குறேன். எல்லாம் கொடுத்த பிறகு, ரைட், கொடுத்த பிறகு நீங்கள் சேவ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் சேவை கொடுக்குறேன். இப்பொழுது எனது டேட்டா டேபிள் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, ரைட்? ஸோ என்னென்ன ஃபீல்டு இருக்கிறது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். யூசர் ஐடி, யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், இது உலகம் எங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நாங்கள் டேட்டா பேஸில் உள்ள டேபிளை ப்ரௌஸ் பண்ணி பார்த்தோம்னா இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு டேட்டாவும் இல்லை, ரைட்? எம்டியான ஒரு கொலம்ஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கட்டும், ரைட்? நான் இப்பொழுது எங்கள் விசுவல் ஸ்டுடியோ கோட்டுக்கு வரோம். ஆல்ரெடி எங்கள்கிட்ட ஒரு கோட் இருக்குது, ரைட்? நாங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கோம் ஏற்கனவே, ரைட்? அந்த PHP ஃபைல், அதுக்குரிய PHP ஃபைல் dv_config PHP என்ற ஒரு ஃபைல், ரைட்? இது எனது டேட்டாபேஸுக்குரிய கன்ஃபிகுரேஷன் ஃபைல். இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாக எனக்கு HTML ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ண வேணும். ஸோ HTML ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் இண்டெக்ஸ் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். index.html நான் கொடுத்துக்கொள்கிறேன். கொடுக்கலாம், ஜஸ்ட் index.html நான் கொடுத்துக்கொள்கிறேன், ரைட்? index.html நான் பலமையாக செய்யும் HTML-க்குரிய அனைத்து டேட்டாக்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், ரைட்? நான் இங்கு டைட்டில் கொடுத்துக்கொள்கிறேன், சாதி எக்ஸ்ப்ளோரர் அண்டர்ஸ்கோர் CRUD. இன்சர்ட் ஆப்ஷன் நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்சர்ட் ஃபார்மெட்டை கொடுத்துக்கொள்கிறேன் ஞாபகத்துக்காக. ஸோ பாடியில் நான் என்ன செய்கிறேன், ஒரு H2 டேக் வந்து கிரியேட் பண்ணுறேன். இதில் சொல்கிறேன் இன்சர்ட் டேட்டா. ஸோ இன்சர்ட் ஃபார்ம் வந்து கொடுத்துக்கொள்வோம், ரைட்? இது நமக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஹெடிங் நாங்கள் கொடுத்துக்கொள்கிறோம், ரைட்? அடுத்தது நாங்கள் எப்பொழுதும் ஒரு டேட்டா ஒன்று ஒரு டேட்டா டேபிளுக்கு அனுப்ப வேணும்னு சொன்னால் முதலாக நாங்கள் ஃபார்ம் ஒன்று தான் கிரியேட் பண்ண வேண்டும். ஸோ ஃபார்ம் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபார்மில் முதலாவது ஆக்ஷன் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அடுத்ததாக நாங்கள் மெத்தட் வந்து கிரியேட் பண்ண வேணும். ஸோ இந்த மெத்தட் என்பது என்னவென்னு சொன்னால் போஸ்ட் மெத்தட்லேயே நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன், ரைட்? போஸ்ட் மெத்தட், கெட் மெத்தட் சம்பந்தமாக நாங்கள் அடுத்த வீடியோக்கள் படிப்போம். இப்போதைக்கு நார்மலாக சொல்லிக்கொண்டேன். டேட்டா சேஃப்டியாக டேட்டா டேபிளுக்கு போய் சேர வேணும்னு சொன்னால் நாங்கள் போஸ்ட் மெத்தட்டை யூஸ் பண்ணிக்கொள்வோம். அடுத்து எங்களுக்கு தேவையான ஃபார்முக்குள் வர வேண்டிய அனைவரையும் நாங்கள் பண்ணிக்கொள்வோம். முதலாவது நான் ஜஸ்ட் ஒரு பேசிக் டிசைன் தான் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் டிசைனாக கலர்ஃபுல்லாக CSS ஃபுட் ஸ்டெப் எதுவும் கொடுத்து கிரியேட் பண்ணவில்லை. ஜஸ்ட் ஒரு பேசிக்கான டிசைன். முதலாவது இன்புட் ஒன்று கிரியேட் பண்ணுகிறேன். முதலாவது இன்புட், அதில் டைப் பண்ண டெக்ஸ்ட் என்று கொடுக்குறேன், ரைட்?
அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன். முதலாவது நான் கொடுத்துருக்கேன் யூசர் நேம். ரைட், முதலாவது நான் கொடுத்த பேர் அதுக்கு யூசர் நேம். ரைட், நான் அதுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் கொடுத்து கொள்கிறேன். ரைட், அதில் கொடுக்குறேன் என்டர் யுவர் யூசர் நேம். கட்டாயமாக இது ரிக்வயர்ட் ஃபீல்டு வச்சுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ரைட், நான் ஒரு டிசைனும் பண்ணாதவர்கள் ரைட் இதை நம்ம யூஸ் பண்ணி கொடுக்குறேன். ஒரு டிசைனும் பண்ணாதவர்கள் ஒரு பிரேக் பண்ணுறேன். இன்னும் ஒரு பிரேக் போட்டு கொடுக்குறேன் கொஞ்சம். அடுத்ததாக எனக்கு இன்னும் இந்த லைன் போல் இன்னும் 2 3 பேர். ரைட், அவர் ரெண்டாவது டெக்ஸ்ட் நான் தேவைப்படும் யூசர் நேம் மாதிரி இமெயில் பிளேஸ் ஹோல்டர் நான் சொல்கிறேன் என்டர் யுவர் மெயில் அட்ரஸ் இமெயில் அட்ரஸ். ஸோ இவருடைய பேர் இமெயில் இங்கே வச்சுருக்கிறேன். அவர் ஒரு ரிக்வயர்ட் ஃபீல்ட் தான். அடுத்த மூன்றாவது இமெயில் என்ற வழியெல்லாம் இங்கே இமெயில். ரைட், டெக்ஸ்ட் டைப் என்ன வரப்போது இமெயில். ரைட், ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அது இமெயில் ஃபார்மேட் கொடுக்கணும். இல்லாட்டி அது ஒர்க் பண்ணாது. அதுக்காகத்தான் நான் இமெயில் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். மூணாவதாக நான் கொடுக்க போகிறது பாஸ்வேர்ட். ஸோ எனக்கு நான் கொடுக்கும் பாஸ்வேர்ட் ரெண்டே நான் கொடுத்து கொடுக்குறேன் டெக்ஸ்ட் பாக்ஸ். அதுக்கு பேரை நான் பாஸ்வேர்ட் ரெண்டே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு பேர் கொடுக்குறேன். ரைட், எந்த பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்து கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு என்னோட ஃபார்ம் கிரியேட் பண்ணப்பட்டு இறுதியாக நான் கிரியேட் பண்ணியிருப்பது இந்த பட்டன். இந்த ஃபார்ம் அனைத்துக்கு முடிய பட்டனை நாங்கள் இப்போது கிரியேட் பண்ண வேண்டி இருக்கிறது. ஸோ பட்டனை கிரியேட் பண்ணினா தான் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் சொன்னால் பிஹெச்பிக்குரிய அனைத்து வேலைகளும் இங்கு நடக்க தொடங்கும். சரிதானே? ஸோ முதலாவது நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஃபார்மை கிரியேட் பண்ணும்போது இப்பொழுது சேம் அதே ஃபார்மை தான் பட்டன் கிரியேட் பண்ணுவதற்காகவும் இன்புட் ரைட் நாங்கள் டைப் டெக்ஸ்ட் கொடுப்பதில்லை. இங்கே நாங்கள் சப்மிட் என்று சொல்லி கொள்ளலாம். இதுதான் பட்டனுக்குரிய மெயினான. ஸோ இந்த பட்டனோட வேல்யூ, அதாவது இந்த பட்டனுக்கு என்ன பேர் ரைட், இந்த நாங்கள் பட்டனுக்கு என்ன எப்படி வர வேணும். ஸோ இன்சர்ட் யூசர் ரைட், இன்சர்ட் யூசர் என்ன கொடுத்துக்கொள்கிறேன். யூசரை தான் இன்சர்ட் பண்ண போகிறபடியாக இன்சர்ட் யூசர் என்று எடுத்துக்கொள்கிறேன். இப்போதைக்கு சரி. இப்போ உண்மையிலேயே இந்த ஃபார்மில் நாங்கள் மெத்தட் எங்களுக்கு இந்த டேட்டா எல்லாம் சேஃப்டியாக செக்யூராக போகும்னு சொல்கிறோம். ஆனால் இந்த பட்டனை கிளிக் பண்ணினவுடன் இந்த டேட்டா போகிறதுக்கு நாங்கள் ஒரு வேலை செய்யணும். அதுதான் இந்த ஆக்ஷன். ரைட், பட்டனை கிளிக் பண்ண என்ன ஆக்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்வது தான் இவர். ரைட், நான் உதாரணத்துக்கு இன்சர்ட் டேட்டா டாட் பிஹெச்பி ரைட், இன்சர்ட் டேட்டா பிஹெச்பி இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இது என்ன செய்யும், இன்சர்ட் டேட்டா பிஹெச்பி என்ற ஃபைல் இருக்காண்டு செக் பண்ணி அங்கே என்ன கொடுத்துருக்குறோமோ அதற்குரிய வேலையை செய்யும். இப்போதைக்கு எங்கள்கிட்ட இல்லை, அதாவது நாங்கள் என்ன செய்தோம், இதை கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ கிரியேட் பண்ணி அந்த நான் ஜஸ்ட் கிரியேட் பண்ணி கொள்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் அந்த பேஜ் எங்களுக்கு பிஹெச்பி பேஜ் இன்சர்ட் டேட்டா அந்த பிஹெச்பி பேஜ் எங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு. ஸோ இவ்வளவு தான் எங்களோட HTML வேலை. இனி எங்களுக்கு எல்லா வேலையும் எங்கே நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த இன்சர்ட் டேட்டா என்ற அதுக்குள்ள நடக்க போகுது. ஸோ நான் திரும்ப என்ன செய்வேன், எங்கள் ப்ரௌசரில் போய் நாங்கள் ரன் பண்ணி லோக்கலோஸ்ட் ஷாதி எக்ஸ்ப்ளோர் ரைட் பாருங்க, இதுதான் நான் கிரியேட் பண்ணின ஃபார்ம். ரைட், இதுதான் நான் கிரியேட் பண்ணின ஃபார்ம். ரைட், இங்கே நாங்கள் டைப் பண்ணும் போது சில டேட்டாக்கள் இங்கே வருவதை பார்த்து கொடுக்கலாம். அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த ஃபார்முக்குரிய ஆட்டோ கம்ப்ளீட் ஆப்ஷன் இருக்கு, அவரை நான் ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு சில டேட்டாவை கிளிக் பண்ணும்போது வராமல் இருக்கு. ரைட், அதுக்காகத்தான் இந்த வேலையை நான் செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு டேட்டாவும் வராது. அதுக்காகத்தான் இந்த வேலையை நாங்கள் பார்த்துருக்கோம். ரைட், ஸோ இங்கே நாங்கள் ஏன் பாஸ்வேர்ட் என்று இந்த பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் டைப் பண்ணுறது நார்மலாகவே பாஸ்வேர்டுன்றது எங்களுக்கு வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்காகத்தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், பாஸ்வேர்டே கொடுத்துருக்கோம். ஒருவேளை இதை நான் டெக்ஸ்ட்டாக கொடுத்தேன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி நார்மலாக நான் டைப் பண்ணுறது டெக்ஸ்ட், ஆனால் இங்கே நான் பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட்டாக கொடுத்தோன்னு சொன்னாலும் பாருங்கள் இதுவும் எம்டியாக பிளெயினான டெக்ஸ்ட் எனக்கு வெளியே தருது. ஸோ இது ஒரு நல்ல மெத்தட் இல்லை. ஏனென்று சொன்னால் நமக்கு பின்னால் இருப்பவர் யாராவது இதை பார்த்தார்கள் நம்ம இமெயில் அட்ரஸ் என்ன பாஸ்வேர்ட் என்று ஈஸியாக கண்டுபிடித்துள்ளார்கள். அதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்தோம், இவரை பாஸ்வேர்ட் என்று மாற்றிக்கொள்கிறோம் பாஸ்வேர்ட். ஸோ இப்போ என்ன செய்ய போகுது, நாங்கள் எது கொடுத்தாலும் எங்களோட டேட்டா டேபிள் எங்களுக்கு போக நாங்கள் அன்ஐடென்டிஃபை மெத்தடில் மாறப்போம். ஸோ டொட் தான் எங்களுக்கு வரப்போகுது. ரைட்டு தானே, இதுக்காக தான் நாங்கள் பாஸ்வேர்ட் ஆப்ஷன். அதே போல் இந்த இன்சர்ட் யூசர்ன்றது எங்கே இருந்துருக்குன்னு சொன்னால்
இந்த கொடுத்து இன்சர்ட் யூசர் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் இதுக்கு பேர் வேல்யூ கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு வேறு வேல்யூ கொடுத்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்சர்ட் யூசர் மேலே ஜஸ்ட் இன்சர்ட் என்று கொடுத்து கொடுக்குறது. கொடுத்த பிறகு நான் என்ன செய்ய இங்கே ரீப்ளேஸ் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இன்சர்ட்னு சொல்லி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வேல்யூக்கு நேம் வேல்யூ மாற்ற மாற்ற ஒட்டோவாக என்ன செய்யும், அந்த டேட்டா அங்கே மாறிக்கொள்ளும். அதுக்காகத்தான் இது. சரிதானே? இதுதான் இந்த ஒருக்குரிய வேலை. ரைட். இப்போது நாங்கள் என்ன செய்வோம், கனெக்ட் பிஹெச்பிக்குரிய, அதாவது எங்களுடைய டேட்டா, ரைட், இந்த இன்சர்ட் டேட்டாக்குரிய ஒர்க் பண்ணிக்குவோம். ஸோ பிஹெச்பி ரைட், நாம் இதை க்ளோஸ் பண்ணலாம். ரைட், தனியாக பிஹெச்பி இருந்துன்னா க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. ரைட். இப்பொழுது நாங்கள் முதலாவது எப்பவும் டேட்டாபேஸ் ஃபைல் எங்களோட மெயின் பிஹெச்பி ஃபைலுக்கு தெரியாது எங்கே இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும், அவரை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும். ஸோ இன்க்ளூட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்க்ளூட் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், இந்த எனது டேட்டாபேஸுக்குரிய பிஹெச்பி பேரை நான் கொடுத்துக் கொள்வேன். ரைட், என்ற பிஹெச்பிக்குரிய பேரை கொடுத்துக் கொள்வேன் சிங்கிள் கொட்டேஷனில். ரைட், நான் என்ன செய்கிறேன், என்ற டேட்டாபேஸை டிவி config.php பார்த்து dv config.php. ஸோ இந்த இவரை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு பிறகு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய இன்சர்ட் டேட்டா பிஹெச்பிக்கு தெரியும், ஓகே டேட்டாபேஸ் ஒன்று இருக்குது, அது டிவி கன்ஃபிக் என்ற ஃபைலுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி. அதுக்காகத்தான் இந்த வேலை. ரைட். ஸோ நான் என்ன செய்வேன், கனெக்ட் டேட்டாபேஸ், கனெக்ட் டேட்டாபேஸ் இன்க்ளூட் டேட்டாபேஸ் கொடுக்கும். ரைட், இன்க்ளூட் டேட்டாபேஸ். ஸோ வந்து செய்யணும், டேட்டாபேஸுக்குரிய வேலையில் நாங்கள் சர்வர்லாம் கனெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது தான் இந்த வேலை செய்யும். அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களோட ஃபோமில் இருக்கிற டேட்டாவை ரிசீவ் பண்ண போகிறோம். ரைட், receive data from the form. ஃபோமில் இருக்கிற டேட்டாவை நாங்கள் ரிசீவ் பண்ண போகிறோம். ரைட், முதலாவது நான் என்ன செய்கிறோம், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம், $sign நேம். ஸோ இதுதான் யூசர் நேம். அப்போ எங்கிட்ட ஃபோமில் இருக்கிற நேமை நான் எடுத்து வர போகிறேன். ஸோ இந்த ஃபோம் இங்கே இருக்கிற, இங்கே டைப் பண்ணுற, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுற அனைத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். அதுக்காகத்தான் இது வரை க்ளோஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போ இவரோட பேர் என்ன, யூசர் நேம். ரைட், இவரோட பேர் யூசர் நேம். இவரை நான் காப்பி பண்ணி கொள்வது. ரைட், $sign நேம். நான் என்ன செய்கிறேன், எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு மெத்தட் சொல்லி இருக்கிறோம் எங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜில் ஃபோமுக்கு பாருங்கள், மெத்தட் போஸ்ட். ஸோ நான் $sign அண்டர்ஸ்கோர் போஸ்ட். இதுக்கு பிறகு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு இதுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், எங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸோட நேமை பாஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டாக யூசர் நேம். ரைட், அப்போ இப்பொழுது என்ன செய்யும், அங்கே டைப் பண்ணிட்டு கொடுக்குறது எல்லாமே இந்த நேம் என்ற வீடியோவில். ஸோ அதே போல் ரெண்டாவது இமெயில் அட்ரஸ் எனக்கு தேவை. ஸோ இமெயில். ஸோ அவரோட பேரை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இமெயில் இருந்தே கொடுத்துருக்கோம். ஸோ அதை காப்பி பண்ணி கொடுக்குறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். எகைன் ஃபைனலாக நாங்கள் என்ன செய்கிறோம், பாஸ்வேர்ட். ஸோ இவருக்கு நான் என்ன செய்கிறேன், என்ன பேரில் கொடுத்துருக்குன்னு பார்த்தா இண்டெக்ஸ் பேஜில் தான் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஞாபகத்துக்காண்டி தான் இந்த பேர்லாம் கொடுக்குறோம். உங்களுக்கு விரும்பின பேரை நீங்கள் கொடுத்து கொடுக்கலாம். பட் ஒரு ரிலேட்டிவாக கொடுத்தோம்னு சொன்னால் அதை எங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் உதாரணத்துக்கு ஏபிசிஎல் கொடுத்தோம்னு சொன்னால் என்னத்துக்கு என்ன கொடுத்துன்னு சொல்லி எங்களுக்கு ஃபைனலாக மறந்து போகும். அதுக்காக தான். ரைட், இந்த பாஸ்வேர்டில் நான் இன்னொரு ஆப்ஷனை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் டேட்டா இன்சர்ட் பண்ணி பிறகு காட்டுறேன். அடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம், எஸ்கியூஎல் ஒன்று எழுத போகிறோம். ஸோ எஸ்கியூஎல் தான் இதுதான் என்ன செய்ய போகுது, பிஹெச்பிட்டு சொல்லுது. பிஹெச்பி டேட்டாவை கொண்டு டேட்டா டேபிளில் போடு என்று சொல்வதற்குரிய வேலையை செய்கிறது தான் இந்த எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டாக நான் என்ன செய்கிறேன், $sign எஸ்கியூஎல் போட்டு கொடுக்குறேன். ஸோ என் ஞாபகத்துக்கான எஸ்கியூஎல் நீங்கள் இதுக்கு இன்சர்ட் டேட்டாவை வேறு வேறு பேர் கூட கொடுத்து கொடுக்கலாம், நோ இஷ்யூ. ரைட், ஸோ டபுள் கொட்டேஷனில் தான் ரைட் செமிக்கோலம் முடிக்கிறேன். எப்பவும் இந்த ஃபார்மட்ஸை நாங்கள் முடித்தோம்னா எங்களுக்கு ஆரம்பத்திலேயே சில வேலை மறந்து போகும். க்ளோஸ் ஆரம்பத்திலேயே போட்டு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் இருக்குது. டேட்டா ஒன்று இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் இன்டூ, எதுக்கு நாங்கள் இன்சர்ட் பண்ண போகிறோம், எங்களோட டேட்டாவை கொண்டு எங்களோட டேபிள் நேமை நாங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ எங்களோட டேபிள் பேர் என்ன, அது தெரியும், ஷாதி எக்ஸ்ப்ளோரில் யூசர்ன்றது தான் எங்களோட டேபிள் நேம். நான் ஜஸ்ட் வேறு காப்பி பண்ணுறேன், இன்சர்ட் இன்டூ யூசர். அப்போ என்ன செய்ய போகுது, யூசர்ன்ற டேபிளில் டேட்டாவை கொண்டு போடும் என்று சொல்லி நாங்கள் இங்கே சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ப்ராக்கெட்டில் ரைட், ஃபர்ஸ்ட்டாக எங்களோட எந்த டேட்டாவை எந்த ஃபீல்டுக்கு டேட்டாவை கொண்டு போடணும். முதலாவது எங்களோட யூசர்ன்ற டேபிளில் பார்த்தோம்னு சொன்னால் யூசர் நேம், யூசர் ஐடியில் ஒட்டோவாகவே இன்க்ரிமெண்ட் ஆக சொல்கிறபடி நாங்கள் இதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நாங்கள் இவரில் வந்து யூசர் நேமை ஃபஸ்ட்டாக போட வேணும். ஸோ ஃபஸ்ட்டாக யூசர் நேம் காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு அப்போ தான் ஞாபகம் வரும். சில வேலை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிட்டான்னு சொன்னால் ஒர்க் பண்ணாது. ஸோ இமெயில், ரெண்டாவதாக இமெயில்,
மூணாவதாக நாங்கள் கொடுத்த பாஸ்வேர்ட். ரைட், நான் பாஸ்வேர்டையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் ரைட், அது மூணையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன செய்ய போகுது, எங்களுக்கு டேட்டாவை எந்த டேட்டா இந்த யூசருக்கு போக வேணும், ரைட், எந்த ஃபீல்டுக்கு போகணும் என்று சொல்லிட்டு எந்த டேட்டா போகணும்னு சொல்லி நாங்கள் அடுத்ததாக சொல்ல வரோம். ஸோ அதுக்கு வேல்யூஸ், ரைட், எந்த வேல்யூ எந்த ஃபீல்டுக்குள்ளே போய் சேர வேணும், அதுதான் இது மெயினான கன்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டாக நான் என்ன செய்கிறேன், முதலாவது எனக்கு முதலாவது யூசர் நேம்ன்றதுக்கு எந்த டேட்டா போகணும், இந்த நேம்ன்ற டேட்டா போகும். ஸோ $, அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் இதற்கு. ஸோ முதலாவது $, வேரியபிள் நேம் என்ற வேரியபிளுக்குள்ள இருக்கிற டேட்டா இந்த முதலாவது இருக்கிற யூசர் நேமுக்கு போய் சேரும். அதே போல் ரெண்டாவதுமே இமெயில். ஸோ இமெயில் இருக்கிற டேட்டா இங்கே போய் சேரும். மூன்றாவது பாஸ்வேர்ட். ரைட், நாங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணோம்னா சில வேளை நாங்கள் மறந்துட்டோம்னு சொன்னால், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கொடுத்துட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு டேட்டா போகிறதுல சில சிக்கல்கள் கூட அதுக்காக வேண்டிட்டாங்க. இவ்வளவு தான் எங்கிட்ட மெயினான வேலை. இப்போ நான் என்ன செய்கிறேன், இஃப் கமாண்ட் எழுதுறேன், இஃப் கண்டிஷன் எழுதுறேன், MySQLi _ query சொல்லி இருக்குது. ரைட், இந்த குவாரி, ரைட், இந்த டேட்டா ஒன்று நாங்கள் பாஸ் பண்ணுறதுக்குரிய குவாரிஸ் தான் அது. ரைட், குவாரி. இந்த குவாரி நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு ரெண்டு பராமீட்டர்ஸ் நாங்கள் பாஸ் பண்ணணும். ஒன்று எங்களோட டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஃபைல், ரெண்டாவது இந்த SQL. ஸோ கனெக்ஷன் எங்கே இருக்க போகுது எங்களுக்கு தெரியும், டிவி கன்ஃபிக் ஃபைலுக்குள்ளே இருக்க போகுது. ஸோ நான் செக் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் டிவி கன்ஃபிகில் வாங்க CONN, இதுதான் கனெக்ஷன் ஃபைல். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுக்கேன். ஸோ CONN. ஸோ இவர் தான் முதலாவது கனெக்ஷன் ஃபைல், $, கனெக்ஷன். ரெண்டாவது நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களோட SQL கொடுக்க பாருங்க. முதலாவது எங்களுக்கு தெரியுது, அடுத்தது SQL குவாரி நாங்கள் பாஸ் பண்ணுறோம். SQL குவாரி நீங்கள் இப்படியே இதுக்குள்ளே கொண்டு எழுதலாம். சம்டைம் எனக்கு டிரெக்டாகவும் எழுதலாம், இல்லாட்டி நான் இந்த வேரியபிள் கூட பாஸ் பண்ணுறேன். நான் வேரியபிள் ஏன் பாஸ் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு நார்மலாக ஈஸியாக நான் ஆல்ரெடி எழுதி இருக்கேன். இப்போ கொண்டு வந்து வேரியபிளை மட்டும் தான் பாஸ் பண்ணணும், அதுக்காக தான். ரைட், ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், ஜஸ்ட் ஒரு எக்கோ பண்ணி பார்க்க போகிறேன். ரைட், நான் இன்னும் உள்ளே முடிக்கிறேன், ஜஸ்ட் எக்கோ பண்ணுறேன். என்ன எக்கோ பண்ணுறேன்னு சொன்னால் டேட்டா இன்சர்ட் சக்ஸஸ் ஆகிட்டுன்னு சொல்லி கிளைண்ட்டுக்கு நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ டேட்டா insert, சும்மா ஜஸ்ட் ஒரு insert successfully. ஸோ இப்போ என்ன மீனிங், டேட்டா ஸ்டோர் ஆகிட்டுது என்று அர்த்தம். அதால் இவ்வளோ முடிச்சு ஆகிட்டோம். வேலை இன்சர்ட் ஆகலாட்டி நாங்கள் என்ன சொல்ல வேணும், எல்ஸ். ரைட், இருந்தால் என்ன சொல்கிறேன், இருந்தால் எங்களுக்கு டேட்டா இன்சர்ட் ஆகிடுது. இல்லைன்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன், சேம் எக்கோ பண்ணுறேன். என்ன எக்கோ பண்ணுறேன், எரர். எரர் இன்சர்ஷன் கொடுக்குறேன். இன்சர்ட் பண்ண பாரு இல்லைன்னு சொல்லுது. ரைட், என்ன அதோட சேர்த்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கன்கண்டக்ட் பண்ணுறேன். சில எனக்கு இது மட்டும் வந்தால் காணாது, என்ன காரணத்துக்காக வேண்டி அது போகலன்னு சொல்லியும் சொல்லணும். ஸோ அதுக்காக வேண்டி MySQLi _ errorன்னு சொல்லி ஒரு எங்கள்கிட்ட ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. இந்த மெத்தடில் நான் என்ன செய்வேன், இந்த கனெக்ஷனை பாஸ் பண்ணுறேன். $, கனெக்ஷன். ஏன்னு சொன்னால் கனெக்ஷனில் ஏதாவது எரர் இருந்தால் இங்கே எங்களுக்கு பாஸ் பண்ணி காட்டும். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், எந்த எக்கோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். எல்லாம் முடிஞ்ச உறவு எப்போவும் நல்லா ஞாபகம் இருக்கணும், எங்களோட MySQLi இதை கனெக்ஷனை, ரைட், MySQLi கனெக்ஷனை இப்போ நான் க்ளோஸ் பண்ணணும். ரைட், அதான் எங்களுக்கு இம்போர்ட்டுனான ஒரு வேலை. ரைட், ஸோ நான் என்ன செய்வேன், கனெக்ஷன் CONN. ரைட், ஸோ CONN கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுவோம். ரைட், இவ்வளவு தான் எங்களோட மெயினான வேலை. இவ்வளவு நாங்கள் கொடுத்த உடனே என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களோட HTML ஃபார்ம் இவ்வளவு டேட்டாவை வாங்கிக்கொண்டு இன்சர்ட் டேட்டாக்குள்ளே போய் சேர்க்கும். இன்சர்ட் டேட்டா என்ன செய்ய போது, இவ்வளவு டேட்டாவை வாங்கிக்கொண்டு எங்களோட யூசர் என்ற டேபிளுக்கு இன்சர்ட் பண்ணும். சக்ஸஸாக போயிட்டுன்னு சொன்னால் சக்ஸஸ் என்று வரும், இல்லைன்னு சொன்னால் எரர்னு சொல்லி வரும். தட்ஸ் ஆல். ரைட், நாங்கள் இப்போ வேணும்னா டேட்டா போகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ரைட், சாதி எக்ஸ்ப்ளோருக்கு நாங்கள் செய்வேன். இந்த பக்கம் முதலாவது யூசர் நேம் கொடுக்குறோன்னா சாதி எக்ஸ்ப்ளோரர். இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன், ஜஸ்ட் சும்மா ஒரு இமெயில் அட்ரஸ், ரைட், @gmail.com. சும்மா ஒரு gmail.com. பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன் SHAA@123. ரைட், இப்போ நான் ஜஸ்ட் இன்சர்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன்னு நடக்குது. என்ன வருது, கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி டேட்டா. ரைட், அதோட என்ன செய்யுது, டேட்டாபேஸ் கனெக்ஷன் சக்ஸஸ் என்று வருது. இது எங்கேருந்து வருது, நாங்கள் கிரியேட் பண்ணின எங்களோட முதலாவது டிபி கன்ஃபிக்லேருந்து வருது. அடுத்து என்ன சொல்லுது, சால்ட் எக்ஸ்ப்ளோரர் டேட்டா இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. அப்போ டேட்டா இன்சர்ட் சக்ஸஸ் ஆகிட்டான். ஸோ இப்போ என்ன மீனிங், எங்களோட டேட்டாவும் போய் சேர்ந்துட்டான்னு அர்த்தம். ரைட், இப்போ ஆல்ரெடி நாங்கள் செக் பண்ணக்குள்ள எங்களோட டேட்டா ஒன்றும் இல்லை. இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன், ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறேன், ஏதாவது டேட்டா இருக்காது. தட்ஸ் ஆல். பாருங்க, முதலாவது ஐடி கிரியேட் பண்ணப்பட்டது, யூசர் நேம் சாதி எக்ஸ்ப்ளோரர், sh@gmail.com. நான் கொடுத்த பாஸ்வேர்ட் SHA@123. ரைட், இப்பொழுது எங்கே இருந்து டேட்டா வந்திருக்குன்னு சொன்னால் முதலாவது டிவி கன்ஃபிக். ரைட், இந்த டேட்டா வந்திருக்கு.
ரைட். இங்க கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்லி வந்து இந்த டேட்டா வந்திருக்கு. அதோட எந்த டேட்டாபேஸ் பேருன்னு சொல்லி நான் கொடுத்தபடியே இது வந்திருக்கு. ரைட். பெரும்பாலும் உண்மையாவே நான் இப்படி கொடுப்பதில்லை. நான் போன கிளாஸ் போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரைட். இஃப் நாட் கனெக்ட் ஆகலாட்டி மட்டும்தான் எனக்கு சொல்லணும் இவர் தேவையில்லை. இது பாருங்க இவர் தேவையில்லை. தட்ஸ் ஆல். ரைட். அடுத்தது பாருங்க நான் கிரியேட் பண்ணின யூசர் நேம் பாஸ்வேர்ட் இப்படி எம்டி அதாவது பிளெயின் டெக்ஸ்டாகவே போய் சேர்ந்துருக்கு. உண்மையாகவே இதுவும் ஒரு நல்ல மெத்தட், பெட்டர் மெத்தட் இல்லை. ரைட். நாங்கள் எப்போ என்ன செய்யணும்னா பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணணும். ஹேஷ் பண்ணணும்னு சொன்னால் என்கிரிப்ஷன் பண்ண வேணும். அதுதான் ப்ராப்பரான ஒரு மெத்தட். ஸோ எப்போவும் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். நான் என்ன செய்வேன் பாஸ்வேர்டு டிரெக்டாக தான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க எங்களோட ஃபோமில் இருந்து பாஸ்வேர்ட் டிரெக்டாகவே இங்கே வந்து சேரப்போகுது. உண்மையாகவே இப்படி எடுக்கிறது இல்லை. ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ரைட் இது அப்படி நான் இந்த லைனை கமெண்ட்ஸ் பண்ணுறேன். இது ஒரு எம்டி லைன். ரைட். நான் இப்போ திரும்ப போட்டுக்கிறேன் பாருங்கள் $. ரைட். அதே வேரியபிளை கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் ஈக்குவல் இப்போ நான் எங்கள்கிட்ட ஒரு பிஹெச்பியில் ஒரு கோடிங் இருக்குது. ரைட். அது நான் சொல்லுவேன் ஹேஷ் பாஸ்வேர்ட் ஹேஷ். ரைட். இந்த பாஸ்வேர்ட் ஹேஷ் என்ன செய்ய போகுதுன்னா எங்களோட பாஸ்வேர்டை என்கிரிப்ஷன் பண்ணுறான்னு இது மெயினான வேலை. ஸோ எந்த பாஸ்வேர்டை என்கிரிப் பண்ண போது $_post இந்த மெத்தட்ல இருந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு டேட்டாவை ரிசீவ் பண்ணி இருக்கோம் தானே. எங்களோட பாஸ்வேர்ட்ன்ற இந்த டேட்டாவை தான் நான் சொல்கிறேன். ரைட். எங்களோட பேர் ஆல்ரெடி நான் மேலே கிரியேட் பண்ணிக்கிற அதே பேர் தான். ஸோ ஜஸ்ட் நான் இவரையும் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இவரை தான் நான் என்ன சொல்கிறேன் பாஸ்வேர்ட்டை எனக்கு கன்வெர்ட் பண்ண எந்த மெத்தடில் கன்வெர்ட் பண்ண சொல்லுன்னா பாஸ்வேர்ட் டிஃபால்ட் மெத்தடாகவே இருக்கட்டும்னு சொல்லுவோம். பாஸ்வேர்ட் டிஃபால்ட்னு சொல்லி ஒரு மெத்தட் வந்து பாஸ்வேர்ட் PASSWORD பாஸ்வேர்ட் அண்டர்ஸ்கோர் டிஃபால்ட். கேப்சர் மாத்திரம்னா ரைட். அதுக்கு எப்படி நாங்கள் சொல்ல போகிறோம்னு சொன்னால் சாரி இங்கே வராது உள்ளுக்குள்ளே ரைட் பண்ணி போட்டுருன்னா. ஸோ முதலாவது ஆப்ஷன் இவரோட பேர் என்ன, ரெண்டாவது நான் செய்கிறேன் பாஸ்வேர்ட் PASS பாஸ்வேர்ட் டிஃபால்ட் பண்ணிங்க வந்து காட்டி பாஸ்வேர்ட் டிஃபால்ட். ரைட். பாஸ்வேர்ட் டிஃபால்ட் மெத்தட்லேயே பாஸ்வேர்ட் போகட்டும் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். தட்ஸ் ஆல். ரைட். இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் இங்கே ரைட் encrypt the password. ரைட். நான் இது வந்து திரும்ப நான் என்ன செய்கிறேன் ஃபோமில் இன்னும் ஒரு டேட்டா என்டர் பண்ணி பார்க்குறேன். ரைட். நான் என்ன செய்கிறேன் போகிறேன். ரைட். செகண்டாக நான் என்ன செய்கிறேன் இவருக்கு ஒரு பேர் கொடுக்குறேன். செகண்ட் யூசர் அவர் பேர் என்னன்னு சொன்னால் செகண்ட் யூசர் தான். ஸோ நான் சொல்கிறேன் user2@something gmail.com இந்த பாஸ்வேர்ட் பாருங்க. இப்போ நான் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் user2@gmail user2@123. தட்ஸ் ஆல். இப்போ நான் இதை இன்சர்ட் பண்ணி கொடுக்குறேன் பாருங்க. டேட்டா இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ரைட். இப்போ நான் திரும்ப ப்ரௌஸ் பண்ணுறேன் பாருங்க. இப்போ பாருங்க நான் ஆல்ரெடி கொடுத்த பாஸ்வேர்ட் பிளைனாக வந்துச்சு. இப்போ வந்துச்சு பாருங்க என்கிரிப்ஷன் மெத்தட். ஸோ இதுக்காகத்தான் இந்த என்கிரிப்ஷன் மெத்தட்டுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் இந்த பாஸ்வேர்ட் ஹேஷ் என்ற இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணி கொள்கிறோம். இல்லாட்டி பிளைனாகவே ஒரு டேட்டா போகணும்னு சொன்னால் ஒருவேளை உங்களுக்கு டேட்டாவை ஹேக் பண்ண பட்டுன்னு சொன்னால் இந்த மெத்தட்டை வச்சு என்ன செய்வாங்க ஈஸியாக உங்களோட டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இந்த மெத்தட்னு சொன்னால் இதை டீகோட் பண்ணுறது அதாவது டீக்ரிப்ஷன் பண்ணுறது சாத்தியமே இல்லை. அதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த மெத்தட்டுகளை யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் ஹேஷ் எப்பவும் பாஸ்வேர்ட் ஹேஷ்ன்றது ஒன் வே மெத்தட் தான். நீங்கள் பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்ணலாம், பட் டீக்ரிப்ஷன் பண்ண முடியாது. நீங்கள் வெரிஃபை மட்டும்தான் பண்ணலாம். அதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்யலாம் பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணுறோம். அதே போல் நாங்கள் இங்கே இந்த மெத்தட் மூலம் நாங்கள் டேட்டாவை ரிசீவ் பண்ணுறது புத்திசாலித்தனம் இல்லை. ஏன்னு சொன்னால் SQL இன்ஜெக்ஷன் கொடுத்தா நாங்கள் என்ன செய்யும் எங்கள் டேட்டாவை இன்னும் ஈஸியாக ஹேக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதில் அடுத்த